இது போன்ற ஒரு தண்டனை இருந்ததில்லை. காவல் மரணங்களுக்கு இது போன்ற ஒரு உச்சபட்ச தண்டனையாக ஒரு மரண தண்டனை, ஒரு ஒரு சீருடை பணியாளருக்கு இது போன்றான ஒரு தண்டனை இதுவரை கிடைத்ததில்லை. இப்படியான ஒரு வழக்குல தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய வழக்கு இந்த வழக்கு. இந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய குற்றவாளி என்று அறிவிக்கப்பட்ட ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தண்டனை வாசிக்கப்பட்டு வருகிறது. இந்த தண்டனை வாசித்திருக்கக்கூடிய நீதிபதி ஏற்கனவே இது தொடர்ந்து இந்த வழக்கினுடைய தண்டனையை வாசித்து இந்த வழக்கினுடைய ஒட்டுமொத்த சாராம்சத்தையும் ஒரு குறிப்பிட்ட ஒரு 2-3 பக்கங்கள்லயே அவற்றை குறிப்பிடுகிறார். இந்த குற்றத்தினுடைய தீவிரம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும், இதனால் சமூகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு, பொதுமக்களுக்கு காவல்துறையினர் மேல் ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சம், இவற்றையெல்லாம் களையக்கூடிய வகையில, இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில ஒரு தண்டனை இருக்க வேண்டும் என்பதையும் நீதிபதி குறிப்பிட்டிருந்தார். அதே போல இது உச்சபட்ச தண்டனையாகத்தான் இதில் வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வெறும் ஆயுள் தண்டனையாக வழங்கினால் இது போன்ற குற்றத்தில் ஈடுபடுபவர்களுக்கு இது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தாது என்றும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இப்படியான ஒரு மோசமான சம்பவம், ஒரு சமூகத்தினுடைய மனசாட்சியை உலுக்கிய இந்த சம்பவத்தில் வெறும் ஆயுள் தண்டனை என்று கடந்து செல்ல முடியாது என்றும் நீதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையிலேயே இந்த வழக்கில 9 பேர் குற்றவாளிகள் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கினுடைய முதல் குற்றவாளியாக ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கிறது. இதுல 9 பேர்ல ஸ்ரீதர் காவல் ஆய்வாளர், அதே போல பாலகிருஷ்ணன் உதவி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ் சார்பு ஆய்வாளர், முருகன் தலைமை காவலர், தாமதுரை காவலர், முத்துராஜ் காவலர், செல்லதுரை காவலர், இப்படி 9 பேர் இந்த வழக்கிலே இருக்கிறார்கள். அதே போன்று தாமஸ் பிரின்சிஸ் என்பவர் ஒரு காவலர் இருக்கிறார். வெயில்முத்து என்ற ஒரு காவலர், ஒரு நபர் பால்துரை என்பவர் அந்த வழக்கில் சேர்க்கப்பட்டவர் உயிரிழந்து விட்டார். எனவே இந்த 9 பேர் தான், இந்த 9 பேருக்கான தண்டனை தான் தற்பொழுது அறிவிக்கப்படுகிறது. கடந்த 23ஆம் தேதி அன்றே இதுக்கான இவர்கள் 9 பேருமே குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் அறிவித்து விட்டது. ஆனால் அதற்கு பிறகு ஒரு 2 முறை மீண்டும் அவர்கள் தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த நிலையில இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்பட்டது. அதன்படி தற்பொழுது இந்த கைது செய்யப்பட்ட இந்த 9 குற்றவாளிகள் 9 பேருமே நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த 9 பேருக்கும் தண்டனை வாசிக்கப்படுகிறது. இதுல முதல் குற்றவாளியான இந்த காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் ஸ்ரீதர் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு 15 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருப்பதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து நீதிபதி தீர்ப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறார். சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்குல, அந்த இரட்டை கொலை வழக்குல நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய இந்த வழக்குல இதில் கைது செய்யப்பட்ட முதல் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தடுத்த குற்றவாளிகளுக்கான தண்டனையும் அறிவிக்கப்பட்டு வருகிறது. நீதிபதி இந்த தண்டனையை அறிவிப்பதற்கு முன்பு தொடர்ந்து இந்த தண்டனைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விவரங்களை எல்லாமே வாசித்தார். அந்த வழக்கினுடைய தீவிரத்தை அவர் வாசித்தார். இந்த வழக்கிலே ஆயுள் தண்டனை விதிப்பதா, மரண தண்டனை விதிப்பதா என கேள்வி வரும்பொழுது, அரிதினும் அரிதான வழக்குகளில் ஆயுள் தண்டனை போதுமானதல்ல என நீதிபதி கருத்து தெரிவித்திருந்தார். எதிரி திருந்த வாய்ப்பில்லை எனும் பொழுது மரண தண்டனை விதிக்கலாம் என விதிகள் கூறுகிறது என்பதையும் நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். குற்றவாளிகளினுடைய நோக்கம், குடும்ப நிலை, பின்புலம் குறித்து ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது என்பதையும் குறிப்பிட்ட அவர், தந்தை முன் மகனையும் மகன் முன் தந்தையையும் சட்டவிரோதமாக அடைத்து வைத்து இரவு முழுவதும் தாக்கியிருக்கிறார்கள். இதனை எளிதாக கருத முடியாது என்பதையும் நீதிபதி குறிப்பிடுகிறார். பழிவாங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதையும் ஆதாரபூர்வமாக இவற்றை பார்க்க முடிகிறது என்பதையும் நீதிபதி குறிப்பிடுகிறார். எங்கு அதிகாரம் உள்ளதோ அங்கு பொறுப்பு அதிகமாக இருக்க வேண்டும். ஆனால் இது மாறாக நடந்திருக்கிறது. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் இது போன்ற காவல் மரணங்களிலோ அல்ல காவல் மரணங்கள் ஏற்படாமல் ஒரு காவல் நிலைய விசாரணை எப்படி இருக்க வேண்டும் என்று பல வழிகாட்டுதல்களை வகுத்திருந்தாலும் அவற்றையெல்லாம் பறக்க விட்டு பொதுமக்களை அச்சுறுத்தக்கூடிய நோக்கத்துல இது நடந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி, மனித மாண்பு சிதைக்கப்படுகையில் நாகரிகம் பின்னோக்கி செல்கிறது என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஒரு குற்றத்தின் அளவை பொறுத்தவரை இந்த வழக்குல தந்தை மகன் உயிரிழந்திருக்கிறார்கள். அதன் கொடூரம் கருதியே மதுரை அமர்வு நேரடியாக பெற்ற இந்த வழக்கை கண்காணிக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதி, அவர்கள் உடல் அடக்கம்